என் ஹஸ்பண்ட் இதை சத்தியமாக நம்பலைங்க. ஏன்னா நாங்கள் யூகே வந்து 1 மந்த் தான் ஆகுது. அதுவும் புது வீட்டுக்கு வந்து இப்போ தான் 1 வீக் ஆகுது. புது வீட்டில் இன்னும் செட்டில் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ தீபாவளிக்கு முன்னாடி நாள் அவனும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். போன வருஷம் தலை தீபாவளி செம்மையாக ஊரில் கொண்டாடிட்டோம். ஆனால் இந்த வருஷம் தீபாவளி 2 பேர் யூகேயில் தனியாக இருக்க போகிறோம். ஸோ ஒரு நார்மல் டேவாக தான் இருக்க போகுது அப்படின்னு. அவனும் ஆசையாக எனக்கு சாம்பார், ரைஸ், அப்பளம் மட்டும் செஞ்சு கொடுன்னு கேட்டான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது எங்களோட ஃபர்ஸ்ட் தீபாவளி இன் யூகே. இது எதுக்கு நார்மல் டேவாக இருக்கணும்? ஸோ இதை கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு தீபாவளி டே அன்னைக்கு அவனுக்கும் நிறைய மீட்டிங்ஸ் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு கடைக்கு போய் தீபாவளி சமையலுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து கடகடன்னு 3 பொரியல், அப்பளம், வடை, ரைஸ், சாம்பார் அப்படின்னு எல்லாமே செஞ்சுட்டேன். ஸோ மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனுக்கும் சர்ப்ரைஸ். அவனால் நம்பவே முடியல, இதெல்லாம் நான் தான் சமைச்சேனா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ரெடியாகி மகாலட்சுமி கோயில் போனோம். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்ட்ராங்கான காஃபி வசந்த விலாஸில் குடிச்சிட்டு லண்டன் ஸ்ட்ரீட்டில் பட்டாசு வெடிக்கிறத ரசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம்.